Hi, hello. Today we are on the second class of Chinese in a 30-day course program. Okay, so இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெசன் 1 அப்படின்னு நான் இங்க வந்து போட்டிருக்கேன். இந்த லெசன் 1 வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்குவோம். இப்போ I will start directly with the words vocabulary. வெக்காபுலரியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமானது எப்பவுமே சைனீஸ்ல ஒரு இது உண்டு. அதாவது இங்கிலீஷ் மாதிரி நம்ம அந்த கிராமர் இந்த கிராமட்டிக்கல் ஆர்டர் அப்படின்றது வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு இது இல்லைங்க. ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல வந்து நம்ம சி அப்படின்னு சொல்லி ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்றோம்னா அதே வந்து பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லும் போது வந்து சா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மாதிரியான இதுல வந்து இருந்தாலுமே கூட இங்க வந்து அவ்வளோ பெரிய கிராமட்டிக்கல் ரூல்ஸ் வந்து இங்கிலீஷ் அளவுக்கு கிடையாது. அதனால வேர்ட்ஸுக்கு பக்கத்துல வேர்ட்ஸ் வந்து நம்ம போட்டுட்டு நவுன் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நவுன் இல்லைன்னா ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ரொனவுன்னா என்ன அப்படின்றத நான் இப்ப சொல்லிடுறேன். அது முக்கியமா சைனீஸ்ல தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஈஸியா கிளியரா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஓகே, இப்போ வெக்காபுலரியில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஐ. இப்ப நம்மளதுல நம்ம ஐன்றத வச்சு நிறைய இங்கிலீஷ்ல நம்ம சொல்லுவோம். ஐ கோ, ஐ வில், ஐ ஈட், ஐ ஸ்லீப் அந்த மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் வந்து யூ. அதே மாதிரி மூணாவது வந்து நம்ம சொல்றதா இருந்தா வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஹி ஆர் ஷி. அதே மாதிரி ஃபோர்த் வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இதனுடைய ப்ளூரல் ஃபார்ம்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ ப்ளூரல் ஃபார்ம்ஸ் அப்படின்னும் போது ஐயோடைய ப்ளூரல் ஃபார்ம் வந்துட்டு நம்ம வந்து சொல்றதா இருந்தா வின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வி. அதே மாதிரி யூடைய ப்ளூரல் ஃபார்ம் வந்து யூ ஆல்னு வச்சுக்கலாம். யூவே தான், ஆனா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் அது யூ தான். ஆனா பட் நம்ம வந்து யூ ஆல், நீங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்து ஹீ ஷி அப்படின்றது வந்து இங்க வந்து நம்ம தே அப்படின்ற ஒரு இதை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, இது வந்து மேல இருக்கிறது வந்து இந்த மூணு வந்து சிங்குலர் ஒருமை அப்படின்றது இருக்குன்னா இது 4, 5, 6 வந்து ப்ளூரல், இது வந்து பன்மை அப்படின்ற ஒரு இதுல வந்து நம்ம ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, அப்போ இந்த ஐ அப்படின்றது வந்து நம்ம பார்த்தோம்னா இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா சைனீஸ்ல வா மூணாவது டோன் வருது, தேர்ட் டோன். அப்ப என்ன பண்ணணும், நம்ம கீழே இருந்து இறக்கி மேல ஏற்றணும். வா. ஓகே, திரும்பி சொல்லுங்க, ஓ. அப்ப ஓ அப்படின்னா வந்து ஐ அப்படின்றது மட்டும் கிடையாது, ஓன்றதுக்கு வந்து ஐ இருக்கு, நீயும் இருக்கு. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு யூஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம ஓவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓ. அதே மாதிரி யூ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நீ, நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரியே தான் நீ, இதுக்கும் வந்து தேர்ட் டோன் தான் நம்ம யூஸ் பண்றோம், நீ. அப்ப நீ அப்படின்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா யூ அப்படின்னு அர்த்தம். நீ, அப்போ தமிழ்ல நம்ம இதை நீன்னு தான் சொல்றோம், இங்கிலீஷ்ல இது யூ. அப்போ நீ, இதுவும் வந்து ஏத்துற இறக்கி ஏத்தி மேல சொல்றோம், நீ அப்படின்னு சொல்றோம், நீ. ஓகே, அதே மாதிரி ஹீ ஷீக்கு வந்து ரெண்டுத்துக்குமே வந்து சைனீஸ் லாங்குவேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ப்ரொனன்சியேஷன் தான், அது தா அப்படின்னு சொல்றோம், தா. அப்போ இந்த தா வந்து உடனே நான் சொன்ன உடனே உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் தோணும், அப்போ எப்படி புரிஞ்சுக்குவாங்க? நம்ம பேசும்போது நம்ம வந்து ஒரு பெண்ணை பத்தி தான் பேசுறோம், இல்ல ஒரு ஆணை பத்தி பேசுறோம் அப்படின்றத அவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா நம்ம கான்டெக்ட் வச்சுதான், அங்க பேக்ரவுண்ட் கான்டெக்ட் வச்சுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது வந்து அந்த இடத்துல வந்து மிஸ் வாங்க பத்தி பேசுறாங்களா, ஏன்னா அங்க வந்து பெரும்பான்மையான உங்களுக்கு இருக்கிற பேர் வந்து வாங்கு, சாங்கு இப்படிதான் இருக்கும் பேரு, இல்லைன்னா லீ, இந்த மாதிரியான பேர்கள் தான் ரொம்ப இதுவா இருக்கும். அது இல்லாம கெக்கோ நேம்ஸ் எல்லாம் வேற இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம ஜென்ரலா வந்து பாக்குறதுக்கு இப்போ டு ஸ்டார்ட் வித் வாங் சாங் லீ, இதுதான் உங்களோட காமனான பேர்னா இது வந்து மிஸ் வாங் அப்படின்றது ஒரு பொண்ணுக்கு சொல்ற மாதிரி இதே பேரை வந்து மிஸ்டர் வாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்ம கூட வந்து கான்டாக்ட்ல இருக்கிறவங்க வந்து மிஸ்டர் வாங்குன்ற நமக்கு அந்த பேக்ரவுண்ட் நாலேஜ் இருக்குன்னு போதுதான் அவங்க தே யூஸ் த தா, இல்லைன்னா அதர்வைஸ் தே வில் யூஸ் மிஸ் வாங் ஆர் மிஸ்டர் வாங் அப்படின்றது வந்து அவங்க யூஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது போவோம். இப்போ இந்த ப்ரொனவுன்ஸ்ல வந்துட்டு அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து வின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ வி அப்படின்றது வந்து ஓமன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஓமன்.
ஓகே. அதே மாதிரி இப்ப இந்த மண், அப்ப இந்த மேல இருக்கிற இந்த ஓவோடு தான் நான் மண் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அப்போ ஓமன் அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து நாங்க எல்லாரும் அப்படின்றத நம்ம இங்க மீன் பண்ணுவோம். அப்ப அந்த மண் அப்படின்றதே வந்து இங்க ஒரு ப்ளூரல்ல, அதாவது ஒருமைக்கு அதாவது ஒருத்தருக்கு மேல நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றதுதான் நம்ம அங்க இண்டிகேட் பண்றோம். ஓகே. அதே மாதிரி யூ, அப்ப நீங்களே சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல நீக்கு பக்கத்துல மண் போட்டீங்கன்னா அந்த இடத்துல யூ ஆல் அப்படின்னு ஆயிடுது. அப்ப நீமன் அப்படின்றது வந்து யூ ஆல், நீங்க எல்லாரும், நீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு இதுக்கு சொல்றோம். அப்ப மண்ணுன்றதே வந்து என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும், ப்ளூரல் இண்டிகேஷன். ஓகே. அதே மாதிரி இப்ப வந்து நான் தா அப்படின்னா இப்ப நீங்களே சொல்வீங்க, தாக்கு அடுத்து என்ன போட்டா மண் போட்டா அது என்ன ஆயிடும், ப்ளூரல் ஃபார்ம் ஆயிடும். அப்போ பாருங்க, நீங்களே பாருங்க, இப்ப சைனீஸ் வந்து பேசுறதுக்கு ஈஸியா தான் இருக்கு, ஓமன் நீமன். ஆனா என்ன இதுல கஷ்டம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா, இந்த தேர்ட் டோனா தான் உச்சரிக்கணும், செகண்ட் டோனா தான் உச்சரிக்கணும், ஃபர்ஸ்ட் டோனை வந்து ஃபர்ஸ்ட் டோனா தான் உச்சரிக்கணும். இதுலதான் நம்மளுக்கு அந்த இது இருக்கு. அது மட்டும் இல்லாம இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து டைசிலபிக்கான வேர்ட்ஸ் தான். அதாவது ஒரே வேர்டுல வந்து 2 சிலபிள் மட்டும் தான் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் டோன், செகண்ட் டோன், செகண்ட் டோன், தேர்ட் டோன், ஃபர்ஸ்ட் டோன், ஃபோர்த் டோன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள் நிறைய வச்சு அவங்க பேசும்போது ரொம்ப ஃபாஸ்டா பேசிடுவாங்க. அந்த ஃபாஸ்டா பேசுறத நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த டைம் வந்து எடுக்கும். அதுதான், அதனாலதான் இந்த லாங்குவேஜை கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஆனா எதுவா இருந்தாலுமே, அதாவது ஒரு கன்சிஸ்டன்டான டெய்லி டிசிப்ளினான ஒரு லேர்னிங் வந்து ப்ராக்டிஸ் வந்துட்டு கண்டிப்பா இதை நம்மளால சீக்கிரமாவே கத்துக்கவும் அது நமக்கு உதவி பண்ணும். ஓகே. இப்ப தாமன் வரைக்கும் பார்த்திருக்கோம். ஓகே. இப்போ இன்னொரு வாட்டி இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓ, நீ, தா, ஓமன், நீமன், தாமன். ஓகே. சரி. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இந்த செகண்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் இன்னொரு கலர் எடுத்துக்கிறேன். இப்போ ஐக்கு பக்கத்துல எப்படி மீயும் வந்து இதுக்கு இன்னொரு பிரயோகமும் இருக்கு, அது யூசேஜும் இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி யூ, யூக்கு யூ மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. தாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீக்கு அடுத்து ஷீயும் இருக்குன்றது நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ ஹீ ஷீ இல்லாம ஹிம்முக்கு ஹர் இருக்கு. இதுக்கும் நம்ம தா தான் யூஸ் பண்ணுவோம். ஹிம் ஹர்க்கும் நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓமன் அப்படின்றது வந்து ஓமனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓமன் வியோட சேர்த்து அவர், அதுக்கு அடுத்தது வந்து அவர், அப்புறம் வேற என்ன இருக்கு, இது அவர், அஸ்ன்றதும் நம்ம சேர்த்துக்கலாம். அவர்ன்றது வந்து இந்த இடத்துல த போட்டாதான் வரும். இருந்தாலும் அவர்ன்றது இதுவும் நம்ம ஒரு சில இடங்கள்ல தேவை அவாய்ட் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம அவர்னு எடுத்துக்கக்கூடிய ஒரு மீனிங்கும் இருக்கு. ஓகே. அதே மாதிரி நீமனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா யூ, யுவர், ஸோ யூ எப்படி யூக்கு நீக்கு வந்து இல்லையோ நீமனுக்கும் அந்த மாதிரி இல்லை. ஓகே. தாமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தெம்மு, தே இல்லாம தெம்மும் இருக்கு. அதே மாதிரி தேர் அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்கு. நான் இதுக்கு சொன்ன மாதிரி இது த வச்சு வரும், இல்ல தேவை அவாய்ட் பண்ணும் போது நமக்கு வெறுமன தாமன் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். ஸோ அப்போ ஒரு வேர்டுக்கே வந்துட்டு மினிமம் 2 மீனிங் அது இங்க இருக்கு. ஓக்கு வந்து ஐயும் இருக்கு, மீயும் இருக்கு. நீக்கு வந்துட்டு யூ இருக்கு. தாக்கு வந்து ஹி, ஷி, ஹிம், ஹர் இருக்கு. ஓமனுக்கு வந்து வி, அஸ், ஆல்சோ அவர் இருக்கு. நீமனுக்கு நீ மாதிரியே வந்து பெருசா வந்து யூசேஜ் வந்து 2-3 வேர்டு இங்கிலீஷ் எடுக்கிற மாதிரி கிடையாது. அதுக்கு அடுத்து தாமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தே, தெம், தேர், இந்த மாதிரி மூணு மீனிங் இருக்கு. வந்து யூஸ் பண்ணும்போது தேர் அப்படின்றது இருந்தாலுமே கூட தேவை நம்ம நிறைய இடங்கள்ல அவாய்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனும் வரும். அது போக போக அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகே. சரி. இப்போ இதை வச்சு இப்போ நம்ம ஷார்ட்டா இப்போ இன்னொரு விஷயத்த பார்க்க போறோம். இப்போ நம்ம இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதுல இருந்து நம்ம என்னென்ன நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸுக்கு நம்ம போகணும் இல்லையா? அப்போ நான் வந்து என்ன சொல்றேன்னா ஓ த. அப்போ ஓத அப்படின்னு என்ன அர்த்தம்னா மை, மைன். அப்ப இந்த இடத்துல இந்த த அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு பொசிஷனை இண்டிகேட் பண்ணுது. இப்ப என்னுடையது, உங்களுடையது, அவங்களுடையது அப்படின்றதுதான் இந்த த உடைய. இது சிம்பிளா சொல்றதா இருந்தா ஆஃப்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் வச்சு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான பொசஷன், பிலாங்கிங் டு ஒன் பர்சன், பிலாங்கிங் டு தி அதர் பர்சன், அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு பிலாங்கிங்கையும் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணி அந்த மாதிரியான ஒரு
சுச்சுவேஷனை யூஸ் பண்றதுக்கு இந்த ஓ த அப்படின்றத இந்த தேவை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ நீக்கு பக்கத்துல போடுற அப்போ நீத நீத அப்படின்னு வரும்போது திஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு ஆயிடுது. ஓகே, அதே மாதிரி இப்போ வந்து நெக்ஸ்ட் ப்ளூரல் வந்து நெக்ஸ்ட் சிங்குலர் வந்து தா. அப்போ தாத அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு ஹிஸ் அப்படின்னு இருக்கு. இன்னொரு மீனிங் வந்து பாத்தீங்கன்னா ஹர் அப்படின்னு அவங்களுடையது, அவளுடையது, அவனுடையது அப்படின்றது அந்த பிலாங்கிங்க நம்ம சொல்றோம். ஓகே, அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ப்ளூரல் ஃபார்ம்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஓமன். ஓகே, ஓமன் வந்து நம்ம பார்த்தோம். ஓமன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஓமன் த அப்படின்னும் போது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அவர் அவர்ஸ் எங்களுடையது அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீமன் த அப்படின்னு வரும்போது யுவர் யுவர்ஸ் அதாவது உங்களுடையது யுவர்ஸ் அப்படின்னு சொல்லி அப்பாஸ்ட்ரஃபி எஸ் அதாவது உங்க எல்லாருடையதோ அப்படின்றது அர்த்தம் வந்துருது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தாமன் ப்ளூரல் ஃபார்ம். அப்ப தாமன் த அப்படின்னு வரும்போது தாமந்த அப்படின்னு வரும்போது நம்ம வந்து என்ன சொல்ல வரணும், இங்க வந்து கன்வே பண்ண வர்றது என்னன்னா அவங்களுடையது. அப்போ இட் இஸ் தேர். இது வந்து தேர் அப்படின்றது மாஸ்குலைன்லயும் இருக்கு, தேர் அப்படின்றது ஃபெமினைன்லயும் இருக்கு. அப்போ நீ தாமந்த அப்படின்னும் போது தேர் மாஸ்குலைன், தேர் ஃபெமினைன். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட். அப்போ வாத எப்படி சொல்லணும், வாத. இதை நான் தமிழ்லயும் ஒரு வாட்டி போட்டுடுறேன். லெட் மீ டேக் யூஸ் அ டிஃப்ரெண்ட் கலர். ஓகே, இப்போ இது வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா வாத ஓத 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 அப்படின்னும் போது என்னுடையது அப்படின்னு சொல்றோம். நீத அப்படின்னு சொல்லும் போது நீத நம்ம தமிழ்லயே எடுத்துக்கலாம். நீத அப்படின்னும் போது இது உன்னுடையது அப்படின்னு பொறுமையில சொல்றோம். அதே மாதிரி தாத அப்படின்னு சொல்லும் போது இது வந்து அவனுடையது, அப்படி இல்லைன்னா அவளுடையது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவளுடையது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓமந்த அப்படின்னு சொல்லும் போது இது வந்து எங்களுடையது அப்படின்னு சொல்றோம். ஓமந்த ஓமந்த எங்களுடையது. ஓகே, அதே மாதிரி நீமந்த உங்கள் எல்லோருடையதும் அப்படின்றதுதான் இந்த நீமன், உங்கள் எல்லோருடையதும். அதே மாதிரி தாமந்த அவர்களுடையது, இல்லைன்னா அவங்களுடையது. நம்மளோட கலோக்கியல் தமிழ்ல சொல்றதா இருந்தா அவர்களுடையது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ வாத மை மைன், நீத யுவர்ஸ், தாத அப்படின்னும் போது அவனுடையது அவளுடையது, ஓமந்த எங்களுடையது, நீமந்த அப்படின்னும் போது உங்கள் எல்லோருடையதும், தாமந்த அப்படின்னும் போது அவர்களுடையது. அப்போ ஓத அப்படின்னும் போது என்னுடையது அப்படின்றத நம்ம சொல்றோம். அதே மாதிரி நீத அப்படின்றது வந்து உன்னுடையது. ஓகே, இதே மாதிரி நம்ம அதுக்கு அடுத்த வீடியோல இதை இன்னும் ஃபர்தரா நம்ம பார்க்கலாம். We will meet in the third class.